ரதிஸ் கோட் ஃபார்மிலிருந்து ரதிஸ் கதைக்கிறேன். நான் ஒரு சிறிய ஆட்டு பண்ணையினை உருவாக்கி தற்போது வரை கொண்டு சென்று கொண்டிருக்கிறேன். என்னுடைய ஆடுனுடைய எண்ணிக்கையை பொறுத்தவரையில் நான் கிடா விட்டுருக்கிறேன். பொதுவாக நம்மட பிரதேசத்தை வழக்க பொறுத்தவரையில் சொல்லி மாப்பிள்ளை கிடான்னு சொல்லுவாங்க. அந்த வகையில் எந்த பட்டியில் காணப்படுகின்ற கிடான் இந்த 2 கிடாக்கள் தான் இந்த பட்டியில் காணப்படுகிறது. இந்த 2 கிடாவையும் வச்சு தான் இந்த பட்டியை நான் மெருகூட்டி கொண்டு இருக்கிறேன். என்று சொன்னால் இல்லை ஒரு கிடா அரைச்சொவியும் கிடா, மற்ற சொவியில் இந்த அரைச்சொவியும் கிடா நான் வெட்டினரி கிடாவை பதிவு செஞ்சு சொல்லிக்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஆட்டு பண்ணையை உருவாக்கணும்னு சொன்னால் அங்கே விடுற கிடா சொன்னால் கொஞ்சம் போசாக்கான கிடா மற்றும் கொஞ்சம் பெருஞ்சாதி கிடா, பெரிய கிடாவில் பார்த்து விடணும். என்ன சொன்னால் அப்படி விடும்போது தான் அதனூடாக அந்த பிறக்கின்ற குட்டிகள் பெருஞ்சாதி குட்டின்னு சொல்லுவாங்க, பெரிய குட்டிகளாக பார்த்து பிறக்கும். இப்போ நம்ம சின்ன கிடாவில் விடும்போது அங்கே பிறக்கிற குட்டி என்னென்னு சொன்னால் பரட்டச்சாதி சொல்லுவாங்கல்ல, அந்த சின்ன சின்ன பொடி சைஸில் இருக்கும். அதனால் எந்த பண்ணை ஆட்டு பண்ணையை பொறுத்தவரையில் எனக்கு இந்த 2 கிடாவும் ஒரு சக்ஸஸ். ஏன்னு சொன்னால் எந்த பண்ணையில் காணப்படுற சொல்கிற கிடாவுகள் என்ன பண்ணையில் காணப்படுகின்ற அந்த ஆடுகள் எல்லாம் ஒரு பெருஞ்சாதிக்கு அந்த அடிப்பில் காணப்படும். இந்த கிடாவினுடைய தன்மையை பொறுத்து அதில் இந்த கிடாவில் நம்ம கொஞ்சம் நல்லா பராமரிப்பை மற்ற ஆடுகளை பராமரிக்கிறதை விட 2 கிடாவுகளையும் நம்ம விடுற கிடாவுகளை பராமரிக்கிறது உண்மையாக மிக மிக முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால் இவங்களுக்கு டைமுக்கு அந்த பூச்சி மருந்துகள் மற்றும் டைமுக்கு ஊசி அதில் நேர காலத்துக்கு போட்டுடணும். அது மட்டும் இல்லை இந்த மழை டைமில் இந்த மழை காலத்தில் இவங்களுக்கு இவங்களை சவுக்கு விடும். இந்த கிடாவில் நம்ம எப்போதும் மெலிஞ்சி போய் இந்த சவுக்குற வழக்கு விடக்கூடாது. அவங்களுக்கு நல்ல முறை சாப்பாடை தீவனத்தை கொடுத்து அந்த வகையில் இவங்களை பராமரித்து எப்போதும் போசாக்கான தன்மையில் நினைக்கிறேன். இந்த 2 கிடாவும் அந்த இடையில் இடம்பெற்ற அந்த மழை காரணமாக சாப்பாட்டு பிரச்சனையில் கொஞ்சம் மெலிஞ்சிருக்காங்க. இல்லைன்னு சொன்னால் இவங்க நல்ல போசாக்கான ஆக்கள். அந்த வகையில் எந்த பண்ணையில் பொறுத்தவரையில் இந்த 2 கிடாவும் எனக்கு மிக மிக முக்கியமான விஷயங்கள். அதுபோல் இப்போ எல்லோரும் ஆட்டு பண்ணையில் நம்ம உருவாக்கணும்னு சொன்னால் நம்ம ஆடுகள எண்ணிக்கையை பொறுத்து தான் நம்ம விடுற கிடாவும் இருக்கணும். நிறைய ஆடுகளை வைத்து ஒரு கிடாவை விடுவதனால சில நேரம் அது நம்ம சக்ஸஸ் ஆகாது. இந்த காணப்படும் என்னுடைய சிசிடிவி கேமரா, அந்த ஆடு பண்ணையை சுற்றி ஒரு சிசிடிவி கேமரா போட்டு வச்சிருக்கிறேன். மற்றும் இதான் என்னுடைய ஆட்டு பண்ணை.